அம்மா மருமகளே, காலையிலேயே உன் புருஷன் என்ன அசிங்கப்படுத்திட்டாமா. ஏன் மாமா, என்ன சொன்னாரு? அவன் கிட்ட ஒன்னே ஒன்று தாம்மா கேட்டேன். காலையில வெறும் டீயை குடிக்க வெறுப்பா இருக்குடா, அதனால டீல தொட்டு சாப்பிட எக்ஸ்ட்ரா லார்ஜ் பட்டர் பிஸ்கெட் 2 பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னமா. அதுக்கு அவன் என்ன கேக்குறாமா, என்னப்பா உங்களுக்கு இவ்வளோ வயசா இப்படி தின்றீங்களேப்பான்னு கேக்குறாமா. சரி விடுங்க மாமா, இனிமே உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் கடைக்கு போகும்போது சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரிம்மா. அம்மா, எனக்கு ஒரு வாரமாவே போண்டா சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. அந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைப்பியாமா? மரவள்ளி வச்சு உங்களுக்கு டேஸ்டான ஒரு போண்டா செஞ்சு தரேன். உருளைக்கிழங்கு போண்டா நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்க இது வரைக்கும் மரவள்ளி கிழங்குல போண்டா செஞ்சிருக்கீங்களா? செஞ்சதெல்லாம் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க. வெளில நல்லா கிறிஸ்பா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். மரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா தோலை இது போல சீவிட்டு இது போல கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு குக்கர்ல விசில் போட்டு ஒரு 4 விசில் கிட்ட வேக வச்சு இது போல மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிப்புக்கு ஒரு கடையில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொரியட்டும். மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, 4 பல்லு பூண்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. கடை 2 வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்சிருந்தா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 கேரட் திருவி சேர்த்திருக்க, முட்டைக்கோசை பொடிசா நறுக்கி இதோட சேர்த்திருக்க. ஸோ வெஜிடபிள்ஸ் உங்க ஆப்ஷன்ஸ் தான். ஸோ காய்கறி போட்டும் செய்யலாம், இல்ல போடாமலையும் நம்ம வெறும் மரவள்ளி கிழங்கு போட்டு செய்யலாம். கிழங்கு ஆட் பண்ணதும் 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கடைசியா பொடிசா நறுக்கிய கொத்தமல்லி இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வந்ததும் கையில இது போல நம்ம உருளை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ போண்டாக்கு மாவு செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கிட்ட கடலை மாவு, 1/4 கப் கிட்ட அரிசி மாவு, 1/4 கப் கிட்ட இட்லிக்கு அரைச்சு வச்சிருந்த மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, ஒரு 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கரைச்சு வச்சுக்கலாம். பேக்கிங் சோடாக்கு மாறாதான் நான் இதுல இட்லி மாவு ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாவு இந்த போண்டாக்கு நல்லா சாஃப்ட்னஸ் தரும். இப்போ இந்த உருளைகளை இந்த மாவுல நல்லா கோட் பண்ணிட்டு சூடான எண்ணெயில இதை முன்னாடி பின்னாடி நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி. சப்போஸ் உங்ககிட்ட கடலை மாவு, அரிசி மாவுலாம் இல்லைன்னா உங்ககிட்ட இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த உருளைகளை நல்லா இதுல கோட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.